ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12 வோல்ட் பிக்சலை யூஸ் பண்ணி டிவிகே, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் டிவிகேவோட கட்சி கொடியோட தோரணம், அதாவது அந்த கட்சி கொடியோட கலரை வச்சு ஒரு தோரணம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது எப்படியும் பண்ணலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிக்சலு டேக் பண்ணிட்டு அந்த பிக்சலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 12, அதாவது ஏசியை டிசியை மாற்றக்கூடிய 12 வோல்ட் 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் இதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு, எல்லோ, ரெட்டு, இந்த 3 கலர் தான் நமக்கு அந்த கட்சி கொடி. அதனால் அந்த கலருக்காக நம்ம பண்ணுறதுக்கோசரம் 3 கலரை நம்ம செட்டு எடுத்துக்கணும் பிக்சலில். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர் வந்து நம்ம எப்படி இது நம்ம லைன் கொடுப்போம்னா, 5 பல்பாக ஃபஸ்ட்டு ரெட்டு வந்து 5, கீழே மஞ்சள் வந்து அதுக்கு அந்த மஞ்சள் வந்து நடுவில் 5 பல்பு, அதுக்கு கீழே வந்து ரெட்டு, அது 5 பல்பு, மொத்தம் 15 பல்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கட்டை 5 வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மேலே ரெட்டு எண்ணி 5 பல்பு எண்ணி நடுவில் நமக்கு ஆகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுக்கு அவசரம் நடுவில் கட் பண்ணுறோன்னா, நம்ம அடுத்தது கீழே எல்லோ நம்ம லைன் அடித்தோமா, கரெக்டாக அந்த நடுவில் 5 கேப் இருக்கிறதுக்கோசரம் நம்ம நடுவில் ஒயர் கட் பண்ணுவோம். கரெக்டாக சென்டராக வச்சு கட் பண்ணுவோம். அதுக்கோசரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலர் 5 பல்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லோ கலர் செட்டு வந்து நம்ம நடுவில் போடணும். அதுக்கோசரம் எல்லோவும் வந்து நம்ம 5 பல்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எல்லோ கட் பண்ணும் போதும் நீங்கள் வந்து ஒயரை நடுவுலேயே வச்சு கட் பண்ணுங்கள். எதுக்கோசரம்னா, நம்ம அடுத்த லைன் கொடுத்தோம்னா நமக்கு அந்த 5 கேப்லேயே நமக்கு லென்த்து வர மாதிரி. ஏன்னா ஏற்றி இந்த ஒத்தியமாக இருந்துச்சுன்னா, அதாவது மாறி கட் பண்ணோமா, அது வந்து நமக்கு லைட்டு அதாவது மேலே இங்கேயுமா இருக்கும். அதுக்கோசரம் வந்து நம்ம லைனாக நேராக வச்சு, அதாவது சென்டர் பாயிண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லோவும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா செட்டையுமே கட் பண்ணி வச்சுக்க. பார்த்தீங்கன்னா 5 பல்பாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம லைன் அடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்து 5 பல்பு, ரெண்டாவது வந்து நடுவில் எல்லோ வந்து 5 பல்பு, மூணாவது வந்து கீழே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெட் கலர், அந்த ரெட்டு வந்து 5 பல்பு, மொத்தம் வந்து 15 பல்பு நம்ம லைன் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் சிலுவை வச்சு நம்ம லைன் கொடுத்துக்கலாம். டேப் அடிக்கணும். ஏன்னா நடுவில் நம்ம டேப் அடிக்கிறது வந்து நமக்கு லைஃப் வராது. மழை வந்துச்சுன்னா, தண்ணியில் நனைஞ்சிச்சின்னா அந்த நடுவில் டேப் அடிச்சது பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கோசரம் இந்த மாதிரி ஹீட் சிலுவை வச்சு நம்ம நடுவில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு 5 இது மேலே லைன் கொடுத்துருவோம். 5 பல்பு முடிஞ்சப்போ கீழே ஒயர் விட்டு கட் பண்ணோம்ல, அந்த ஒயரில் சீவி விட்டு நம்ம நடுவில் வந்து பிக்சல் வந்து எல்லோ கலருக்கோசரம் அந்த எல்லோவை நம்ம சீவி விட்டு ஃபஸ்ட் 5 பல்பு ரெட்டுக்கு லைன் கொடுத்தாச்சு. கீழே 5 பல்பு எல்லோவுக்கு ப்ளஸ் மைனஸ் விட்டு நம்ம லைன் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹீட் சிலுவை போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு. டேப்பு யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மலையில் யூஸ் பண்ணுவோம். டேப்பு போட்டோமா மலையில் ஒரு டைம் நனைஞ்சிச்சினால டேப்பு பிரிஞ்சிட்டு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஹீட் சிலுவை போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்சலு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸு, அது கரெக்டாக பார்த்து கொடுங்க. மாற்றி கொடுத்திங்கன்னா லைட்டு நமக்கு எரியாது. ஓகேங்களா? அதனால் எல்லோவில் இருக்கிற ப்ளஸ்ஸும் ரெட்டில் இருக்கிற ப்ளஸ்ஸும் ஒட்டுக்காக கொடுங்க. எல்லோவில் இருக்கிற மைனஸும் ரெட்டில் இருக்கிற மைனஸும் நமக்கு ஒட்டுக்காக லைன் வச்சு கொடுங்க. ஓகேங்களா? லைன் கொடுத்தது இந்த மாதிரி ஈச்சில் போட்டு விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைன் அழகாக வச்சு ஈச்சில் போட்டு விட்ருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லோ 5 பல்பு நடுவில் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே எல்லோவுக்கு கீழே 5 பல்பு ரெட்டு நம்ம போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கீழே எல்லோவுக்கு கீழே ஒயர் விட்டுருப்போம். 5 பல்பு முடிஞ்சப்போ கீழே ஒயர் விட்டு கட் பண்ணியிருப்போம். அந்த ஒயரில் வந்து அடுத்த 5 பல்பு ரெட்டு நம்ம அது லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ஒயர் சீவி விட்டு அந்த ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக லைன் கொடுக்கணும். இல்லைன்னா நமக்கு அந்த 12 வோல்ட் பிக்சலே எரியாதுங்க. ஏன்னா எந்த செட்டு நீங்கள் போட்டாலும் ப்ளஸ்ஸு மைனஸு முக்கியமாக பார்த்து போடணும். அப்படி ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டிங்கன்னா லைட்டு நமக்கு எரியாது. ஓகேங்களா? பாருங்கள், கீழே நம்ம லைன் அடிச்சு விட்டு ப்ளஸ் மைனஸு பார்த்து லைன் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம இந்த ஈச்சில் போட்டு விட்ருவோம். பாருங்கள், நல்லா நீட்டாக வச்சு எந்த ஒரு ஒயர் டேமேஜ் ஆகாமல் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி ஈச்சில் போட்டுவிட்ருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லா லைட்டுமே நம்ம இந்த மாதிரி ஈச்சில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது 20 அடிக்கு கணக்கு பண்ணி நம்ம போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே நம்ம ஈச்சில் போட்டாச்சு. ஈச்சில் போட்டு ஃபஸ்ட்டு ரெட்டு 5 வந்து ஃபஸ்ட்டு 5 பல்பு ரெட்டு, நடுவில் 5 பல்பு எல்லோ, கீழே 5 பல்பு ரெட்டு, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கலரில் தான் நமக்கு அந்த கொடி இருக்குது. அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா 5 பல்பாக நம்ம வச்சு ஈச்சில் போட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணியாச்சு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேக் எடுத்துக்கிட்டோம். இந்த டேக் வந்து எதுக்கோசரம்னா நம்ம அந்த லைட்டை ரெடி பண்ணோம்ல 15 பல்பும், அந்த 15 பல்புக்கும் இந்த டேக் வச்சு நம்ம கீழ் பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இது டேக் போடலைன்னா லைட்டு வந்து ஒவ்வொன்றும் அங்கேயும் இங்கேயும் மாறி இருக்கும். அந்த மாறினதுக்கோசரம் இது நேராக இருக்கிறதுக்கோசரம் கீழே நம்ம பல்பை பார்த்த மாதிரி அந்த பல்பு பாருங்கள் கீழே பார்த்த மாதிரி வச்சு டேக் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பல்புமே 15 பல்புமே கீழ் பக்கம் பார்த்த மாதிரி டேக் போட்டுக்கிட்டோமோ நமக்கு அந்த தோரணம் கட்டும் போதே நமக்கு கீழேருந்து பார்க்குறது நல்லா சூப்பராக தெரியும். அதுக்கோசரம் தான் டேக் வந்து 15 பல்புக்கு போட்டு கீழே பார்த்தோமா போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 15 பல்பு நம்ம கீழ் பக்கம் பார்த்த மாதிரி டேக் போட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எல்லா பல்புமே டேக் போட்டிருப்போம். எல்லா பல்பும் கீழ் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இந்த பிக்சலில் மேலே இழுத்து கட்டி ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்ததுக்கோசரம் ஒரு நைலான் கயிறு ஒயிட் கலர் கயிறு எடுத்துக்கிறோம். அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொன்று, அதாவது ஒரு அடி ஃபஸ்ட்டு ஒரு லைட்டு, 2வது அடிக்கு வந்து இன்னொரு லைட்டு, 3வது அடிக்கு இன்னொரு லைட்டு, இந்த மாதிரி 20 அடிக்கு பண்ண போன தோரணம். ஓகேங்களா? அது மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்துக்கிறோம். நம்ம 12 வோல்ட்டு பிக்சல் டிசி தானே, டிசி லைனுக்கு நமக்கு 1 ஸ்கொயர் போதும். அதனால் அந்த 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்து நம்ம அந்த கையில் போட்டுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் அந்த 20 அடிக்கு அந்த 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்து போட்டு விட்ருங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுக்கணும் அந்த பிக்சலுக்கு. அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் மார்க் பண்ண இடத்துல நம்ம ஒயரை சீவி விட்டுக்கிட்டோம். ஒயரை சீவி விட்டோமா நம்ம வந்து பிக்சல் அந்த இடத்துல கட்டி ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்த மாதிரி போதும், நமக்கு அந்த லைட்டு ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் சொல்கிறேன், இந்த பிக்சலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ளஸ் மைனஸு லைன் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா லைட்டு எரியாது. ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. பாருங்கள் எல்லா 20 அடிக்குமே நான் ப்ளஸ் மைனஸுக்கு ஒயரை சீவி விட்டேன். சீவானதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்ச லைட்டு 15 பல்பு கீழே தொங்க மாதிரி எடுத்து வச்ச லைட்டு எடுத்து நம்ம அந்த ஒயிட் கலர் ரோப்பில் கட்டிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல வச்சு கட்டிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு கட்டிவிட்டு நம்ம அந்த மேலே 1 ஸ்கொயர் ஒயர் போட்டதில் ப்ளஸ்ஸு மைனஸு லைன் கொடுத்துடலாம். அப்படியே அந்த ஒரு லைன் கொடுத்தீங்கனால போதும், நமக்கு வந்து கீழே 15 பல்பு ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் பிக்சரில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, அதை வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயரில் நம்ம போட்ட கலர் ஒயரில் ப்ளஸ்ஸுக்கு லைன் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிக்சலில் வெள்ளை கலரில் ஒயர் இருக்கும். அந்த பிக்சலில் வெள்ளை கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் லைனு. அந்த மைனஸ் லைனை வந்து நம்ம பிளாக் கலர் ஒயரில் நம்ம கொடுத்துடலாம். ப்ளஸ்ஸு மைனஸை மட்டும் கரெக்டாக கொடுங்க, மற்றபடி லைட்டெல்லாம் சேஃப்டி எரியும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுக்குமே நம்ம இந்த ப்ளஸ்ஸு மைனஸே லைன் கொடுத்துருவோம். லைன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம மேலே வந்து ஈச்சில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து டேப்பு முடிஞ்சளவுக்கு மேலே அடிங்க, கீழே லைனுக்கான இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கயிறு இருக்குது, அதனால் இதுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஈச்சில் இருந்தால் ஈச்சில் போட்டுங்க, அப்படின்னா மேலே டேப்பை கூட அடிச்சு விட்ருங்க, இல்லை டேக் அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 15 பல்பு நம்ம ஃபஸ்ட்டு 5 பல்பு ரெட்டு, ரெண்டாவது வந்து 5 பல்பு எல்லோ, 3வது வந்து 5 பல்பு அது வந்து ரெட்டு, மொத்தம் 20 அடிக்கு நம்ம போட்டுக்கிட்டோம் 15 பல்பு தொங்குற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான் எடுத்துக்கிறோம் பவர் சப்ளைக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி லைன் கொடுக்கலான்னா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ என்னன்னு இருக்கும், அதில் வந்து டேரக்ட் ஏசி லைன் கொடுத்துருங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் நான் அதிலே கொடுத்துருக்கோம், 3 ப்ளஸ்ஸு 3 மைனஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ளஸ் ஏதோ மைனஸ் எடுத்து நம்ம அந்த மேலே 1 ஸ்கொயர் மேலே ப்ளஸ் மைனஸ் எடுத்து கொடுத்துருப்போம். அந்த ப்ளஸ் மைனஸில் ப்ளூ கலர் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் வந்து மைனஸு நம்ம லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி லைனு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாம் வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு அந்த டிசைனு அந்த கலர். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கலரு பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரியே சூப்பராக தெரியுது. இது லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா கச்சிக்குடி மாதிரி சூப்பராக தெரியும். பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 பல்பு ரெட்டு, 2வது 5 பல்பு வந்து எல்லோ, 3வது 5 பல்பு வந்து ரெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எதுக்கோசரம் வந்துச்சுன்னா, இப்போ எலெக்ஷன் டைமு பொலிட்டிக்கலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாநாடு இல்லை நீங்கள் கட்சி மீட்டிங் எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டு போத்திட்டிங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி உங்களுக்கு
கலர் போட்ட மாதிரி இந்த கொடி பார்த்த மாதிரி உங்களுக்கு தோரணம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் மூலியமாக செஞ்சு தருவோம். நீங்கள் இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா நமக்கு கால் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? எத்தனை அடிக்கு வேணாலும் பண்ணி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பிக்சல் எஸ்எம்டி செட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். பிரைட்னஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.